الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد، بواب الباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب حث السلطان والقاضي وغيرهما من ولاة الأمور على اتخاذ الوزير الصالح وتحذيرهم من قرناء السوء والقبول منهم. قال الله تعالى: الأخلاء يومئذ بعضهم لبعض عدو إلا المتقين. ونبي سعيد وأبي هريرة رضي الله عنهما أن رسول الله صلى الله عليه وسلم قال: ما بعث الله من نبي ولا استخلف من خليفة إلا كان له بطانتان: بطانة تأمره بالمعروف وتحضه عليه، وبطانة تأمره بالشر وتحضه عليه، والمعصوم من عصم الله. ரவாஹுல் புகாரி. பிணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு அரசர், நீதிபதி மற்றும் அதிகார பொறுப்பில் உள்ளவர்கள் நல்ல அமைச்சர்களை, ஆலோசகரை தேர்ந்தெடுத்து கொள்ள தூண்டுவது, தீய தோழர்கள் மற்றும் அவர்களின் ஆலோசனைகளை பற்றி எச்சரிப்பது. இன்று நாம் பார்க்கக்கூடிய 82ஆம் பாடம். இந்த பாடத்தில் முதல் வசனம் சூரத்துல் ஜுஹ்ரூஃபுடைய 67வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்: அந்த நாளில் இறையச்சமுடையோரை தவிர நெருங்கிய நண்பர்கள் ஒருவருக்கு ஒருவர் பகைவர்களாக ஆகிவிடுவார்கள். இரண்டாவது ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: இரண்டு வகையான நண்பர்கள் கூட்டத்தை தவிர எந்த நபியையும் அல்லாஹ் அனுப்பியதில்லை, மேலும் எந்த ஹலீஃபாவையும் ஆக்கியதில்லை. அதில் ஒரு வகையான நண்பர்கள் கூட்டம் அவருக்கு நன்மையை ஏவி அதையே அவருக்கு தூண்டிக் கொண்டு இருக்கும். மற்றொரு வகையான நண்பர்கள் கூட்டம் அவருக்கு தீயதை ஏவி அதை அவருக்கு தூண்டிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் எவரை காப்பாற்றினானோ அவர் காப்பாற்றப்பட்டவர் ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இப்போ முதல் இந்த தலைப்பில் ஒரு தலைவராக இருக்கின்றார், ஒரு நீதிபதியாக இருக்கின்றார், அல்லது ஒரு பொறுப்பில் இருக்கின்றார் என்றால் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதும் நீதத்தை நிலைநாட்டுவது என்பது அவர் மீது கடமையாக இருக்கின்றது. அந்த கடமையை சரியாக நிறைவேற்றுவதற்காக அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய தோழர்கள். அவர் தோழமையை வைக்கக்கூடியவர் அல்லது மந்திரி, குறிப்பாக அரசர் என்று இருக்கும் பொழுது அவர் வைத்திருக்கக்கூடிய மந்திரி, மினிஸ்டர், இவர்கள் சரியாக இருந்தார்கள் என்றால் இவர்கள் அந்த அரசருக்கோ நீதிபதிக்கோ அல்லது பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்வார்கள்? உதவி செய்வார்கள். நன்மையான விஷயத்தை உதவி செய்வார்கள். மறந்து விட்டார் என்றால் அவரை நினைவுபடுத்துவார்கள். தவறு செய்யும் பொழுது நல்ல முறையில் அவர்களுக்கு எடுத்துரைப்பார்கள். அதுவே தீமையானவர்களாக இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? தீமையிலே அவர்களுக்கு கொண்டு செல்வார்கள். இதை பற்றி இங்கு எச்சரிக்கப்படுகின்றது. அப்ப மறுமையில் இந்த உலகத்தில் ஒவ்வொருடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள், ஒவ்வொருடைய தோழமை இருக்கின்றது. இந்த உலகத்தில் அனைத்து நண்பர்களும் மறுமையில் எதிரிகளாக ஆவார்கள், பகைவர்களாக ஆகிவிடுவார்கள். யாரை தவிர? இறையச்சத்துடன் அவர்களுடைய தொடர்பு வைத்தவர்களை தவிர. அல்லாஹுக்காக அவருடைய தொடர்பும் அல்லாஹு தஆலாவுடைய அச்சத்தை கொண்டு அந்த நண்பர்களுடைய தொடர்பு வைத்திருந்தவர்களை தவிர ஒருவர் என்ன எதிரியாக ஆவார். எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாலும் மறுமை நாளில் அவன் பகைவனாக தான் நமக்கு எதிரே வந்து நிற்பான். நமக்கு எதிர்கூண்டில் நின்று நமக்கு எதிராகவே என்ன அவன் அல்லாஹ்விடம் ஆதாரக்கூடிய நிலை ஏற்படும். யாரை தவிர? சாலிஹான இறையச்சமுடைய நண்பர்களை தவிர. இப்போ இங்கு இந்த விஷயத்தையே நினைவு கொள்ள வேண்டும். இந்த வசனம் வெறும் அரசர்களோ பொறுப்புதாரியோ அல்லது நீதிபதியும் கிடையாது. ஒவ்வொருவருடைய தோழமையும் நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய அமர்வு யாருடன் இருக்கின்றது? சாப்பிடுவது, உட்காருவது, நாம மற்ற விஷயங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விஷயத்தை யாருடன் நாம தொடர்பு வைத்திருக்கின்றோம் என்ற விஷயங்கள் நாம் அஞ்சிக் கொள்ள வேண்டும். இதை பற்றிய ஜுமாவில் மிக தெளிவான ஒரு உரையும் இங்கு நிகழ்த்தப்பட்டது. நல்ல தோழமைகளுடைய பயன்களும் கெட்ட தோழமையின் பாதிப்புகளும் என்ற தலைப்பில் ஒவ்வொரு ஜுமாவிலும் நிறைவேற்றப்பட்டது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஹதீஸ், புகாரில் வரக்கூடிய ஹதீஸில்
அபு சயீத் மற்றும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு தஆலா இரண்டு வகையான நண்பர்களுடைய கூட்டத்தை அமைப்பான். அதே போல ஒவ்வொரு ஹலீஃபாவும் அரசர்களுக்கும் இரண்டு விதமான நண்பர்களும் தோழமைகளும் இருக்கும். ஒன்று இதற்கு பித்தானா என்று சொல்லப்படும். பித்தானா என்றால் யாரு? மிக ரகசியமாக இருக்கக்கூடிய, அவருடைய அனைத்து விஷயத்திற்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடிய, எல்லா விஷயத்திற்கும் அவர் கூடவே இருக்கக்கூடியவருக்கு சொல்லப்படும். இங்கு பித்தானத்துன் தஅமுருஹு பில் மஅரூஃப். ஒரு நண்பர் உடைய வகை எப்படி என்றால், அவர்களுக்கு நன்மையான விஷயத்தை ஏவுவார்கள். அவர்கள் நன்மையான விஷயத்தை செய்வதற்காக என்ன செய்வார்கள்? தூண்டுவார்கள். நன்மையான விஷயத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்துவார்கள். இவர்கள் சாலிஹான நண்பர்களாக இருப்பார்கள். நல்ல ஒரு தோழமையாக இருக்கும். இவர்கள் அல்லாஹுக்காக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல இருவர்களும் அல்லாஹுடைய நேசத்திற்கொண்டுதான் அந்த தோழமை இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் மறுமை நாளில் அந்த 7 சாரார்களுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய அர்ஷின் நிழலில் அடைக்கம் தருவானே, அதில் ஒரு வகையானவர்கள் அல்லாஹுக்காகவே நேசிக்கக்கூடியவர்கள். அப்போ அல்லாஹு தஆலா ஒரு அடியானை சோதிக்க வேண்டும் என்றால், அந்த சோதனையில் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? அவனுக்கு சில நேரத்தில் நல்ல தோழமையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கொடுத்து விடுகின்றான். அல்லது நல்ல ஒரு சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். கொடுத்து அல்லாஹு தஆலா அவருக்கு சில நேரத்தில் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில் உதவியை அவன் செய்கின்றான். நல்ல தோழமை. அவன் என்ன செய்கின்றான்? நன்மையான காரியத்தின் பக்கம் அவன் அழைக்கின்றான். உண்மையாகவே அவன் தன்னுடைய நண்பருக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருப்பான். அதே போல பாவங்கள் செய்யும் பொழுது அவன் அதை தடுக்கக்கூடியவனாக இருப்பான். அதே போல அவன் சில விஷயங்கள் செய்வதற்கு இயலாத ஒரு இயலாமையில் அவன் தள்ளப்பட்டால், அவனால் அந்த விஷயம் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தால் இவன் அவனுக்கு உதவி செய்வான். இப்படிப்பட்ட தோழமை, இப்படிப்பட்ட நண்பர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அமைக்கின்றான். அதே போல அல்லாஹு தஆலா சிலரை சோதிப்பதற்காக கெட்ட தோழமையும் கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஏற்படுத்தி விடுகின்றான். அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் தவறான அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தை செய்வதில் தூண்டுகின்றார்கள். நல்ல விஷயங்களில் செய்யும் பொழுது அது என்ன? அவர்கள் அதை நினைவுபடுத்துவது கிடையாது. அல்லது இந்த மனிதன் தவறு செய்தாலும் பார்த்தும் பார்க்காமல் ஒரு பாராமுகமாக இருந்து விடுகின்றார்கள். ஏன்? இதை சொல்லும் பொழுது எனக்கும் ஏதாவது ஒரு விஷயம் வருமே, தொடுவதற்காக நேரமாகி விட்டதென்றால் இப்போ தொடவா போனான்னு சொல்லும் பொழுது நான் கூட போகணுமே, அல்லது என்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்ற இந்த விஷயங்கள் எல்லாம் வருவதனால அவன் மௌனமாக இருந்து விடுவான். இது கெட்ட ஒரு உறவுகளாக இருக்கின்றது. இதை பற்றி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸில் கூறினார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலி. ஒரு மனிதன் அவனுடைய தோழர், அவனுடைய ஃப்ரெண்டுடைய மார்க்கத்தில் இருப்பான். என்ன அர்த்தம்? அவன் எப்படி நடக்கின்றானோ, அவன் எந்த வழியில் செல்கின்றானோ, அவனுடைய ஃப்ரெண்டும் அதே மாதிரிதான் இருப்பான். ஃபல்யன்துர் மை யுகாலில். ஆக நீங்க யாருடைய தோழமையை வைக்க விரும்புகின்றீர்கள் அல்லது வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாருடன் இருக்கின்றது என்று பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுடைய வழிமுறையில் தான் இருப்பான். தன்னிடம் நற்குணங்கள் இல்லை என்றால், நல்ல ஒரு விஷயங்கள் இல்லை என்றால் அவன் என்ன செய்வான்? தன்னுடைய ஃப்ரெண்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் எடுத்துட்டு சென்று விடுவான். பின்னாடி அவன் தவறான ஒரு நிலை ஏற்படக்கூடிய நிலை. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான எடுத்துக்காட்டுகளையும் கூறியிருக்கின்றார். புகாரி வரக்கூடிய அந்த அழகான எடுத்துக்காட்டு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு எடுத்துக்காட்டு கூறினார்கள். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புடைய, நல்ல தோழமை, நல்ல ஒரு நண்பருடைய எடுத்துக்காட்டு என்பது நறுமணத்தை விற்கக்கூடியவனை போல. அவன் தன்னுடைய நண்பனுக்கு அந்த நறுமணத்தில் ஏதாவது ஒரு அன்பளிப்பாக கொடுப்பான், அல்லது இந்த நண்பன் அவனிடமிருந்து அந்த நறுமணத்தை விலைக்கு வாங்குவான். இல்லை என்றால், இது இரண்டுமே இல்லை என்றாலும் அவன் அவனுடைய நண்பனுடன் இருந்ததுனால, அந்த நறுமணத்துடைய இடத்தில் இருந்ததுனால அவனுடைய உடல்ல அந்த நறுமணத்தை பெற்று அவன் அந்த நல்ல ஒரு வாசனையுடன் செல்லக்கூடியவனாக ஆவான். அதுவே கெட்ட ஒரு நண்பன், கெட்ட தோழன் மற்றும் ஃப்ரெண்ட்ஷிப்புடைய எடுத்துக்காட்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஹாமிலுல் கீர்,
அவனுடைய நிலை எப்படி என்றால் கநாஃபிகுல் கீர், இவனுடைய நிலை அவன் நெருப்பு பற்றையில் அவன் உட்காரக்கூடியவனாக இருப்பான். அந்த நெருப்பு குறிப்பாக இரும்பை அமைக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில் உட்கார்ந்து கொண்டு நெருப்புக்கு பக்கத்தில் உட்கார்ந்து நெருப்பு மூட்டக்கூடியவனாக இருப்பான். அவன் முழுமையாக அவனிடம் செல்லும் பொழுது ஒன்று இந்த நெருப்பு அவனுடைய உடையையும் அவனுடைய ஆடையை என்ன எரித்துவிடும், அல்லது அவனுடைய உடலை கருமையாக்கிவிடும். கருத்து இல்லை என்றால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது அவன் துர்நாற்றத்துடனே அவன் வெளியேறக்கூடியவனாக இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் கூறினார். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லப்பட்ட விஷயம், நமக்கு அல்லாஹு தஆலா நன்மையான ஒரு நல்ல ஒரு தோழனை கொடுத்தான் என்றால் அது பெரிய ஒரு பாக்கியம். அப்போ நாம நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் யாருடன் வைத்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம பார்த்து கொள்ள வேண்டும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு நன்மையான விஷயத்தை ஏவக்கூடியவர்களும் நினைவுபடுத்தக்கூடியவர்களும் நாம் மறந்து விட்டோம் என்றால், அங்கு நினைவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார் என்றால் நல்ல விஷயத்தை, அவர்கள் நல்ல தோழர்கள், நல்ல தோழமை, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அதுவே நமக்கு தீமையான விஷயத்தில் அவர்கள் நினைவுபடுத்துவதும் அல்லது செய்யக்கூடிய தூண்டக்கூடியவர்களாக இருந்தார், நன்மையான விஷயத்தில் அவர்கள் அதை சொல்லவில்லை என்றால் அவர்களிடமிருந்து நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா விதமான தோழமையும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இந்த உலகத்தில் நாம ரொம்ப நம்முடைய தாய் தந்தையை விட அதிகமாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நேசிக்கக்கூடிய நிலையெல்லாம் வருது. இவர்களே என்ன ஆவார்கள், மறுமையில நமக்கு எதிராக எதிரிகளாக நிற்பார்கள் என்று அல்லாஹுடைய வசனம் நமக்கு கூறுகின்றது. நாம இங்கு கணக்கிடக்கூடிய விஷயத்தை அல்லாஹு தஆலா மறுமையில் அந்த திருமறையிலே அல்லாஹு தஆலா மறுமையில் என்ன நடக்கும் என்று பதிவு செய்திருக்கின்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நல்ல தோழமையும் நல்ல சப்போர்ட் நாம வைத்துக் கொள்ள வேண்டும். இது எல்லா விதம் நாம ஒரு பொறுப்புல இருக்கிறோம், ஆபீஸ்ல அல்லது ஒரு இடத்துல ஒரு பொறுப்பு இருக்கும் பொழுது அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக நம்மிடம் வேலை செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு சிந்தனைக்குள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வேலையில் அவர்கள் உதவி செய்வார்கள், நல்ல ஒரு ரிசல்ட் வரும். அதுவே அங்கு இருந்து நம்முடன் இருந்தே கூட இருந்து கூலி பறிக்கின்றான் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கும் பொழுது என்ன ஆகும், அவன் நம்மை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நஷ்டத்திற்குள்ள தள்ளக்கூடியவனாக ஆவான். இந்த விஷயத்தை நான் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நம்முடைய தோழமை, நாம் யாரிடம் உட்காருகின்றோம், யாருடன் பேசுகின்றோம், யாருடன் பழகுகின்றோம் என்ற விஷயத்தை கண்காணித்து அதை சீர்படுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுத்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.